உங்ககிட்ட வாழ்க்கை பூரா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மனித உடல் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான, ரொம்ப குறைபாடுகள் இருக்கிற ஒரு தோல்பை. ஆமா, நிறைய ஆன்மீக போதனைகள்ல இதான் சொல்லுவாங்க. உண்மையான ஒரு ஆன்மீக நிலைய அடையணும்னா இந்த உடலையும் சரி, உலக ஆசைகளையும் சரி நம்ம முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க இதுவரைக்கும் கேட்டதுக்கு அப்படியே நேர்மாறாக உங்களோட இந்த பௌதிக உடல் தான் பிரபஞ்சத்தோட மிக உயர்ந்த ஆன்மீக அப்கிரேட, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்கிரேட இன்ஸ்டால் பண்றதுக்கான மிக முக்கியமான ஹார்ட்வேர் அப்படின்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? அது கண்டிப்பா நம்மளோட வழக்கமான நம்பிக்கைகளை உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. இதத்தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலசப் போறோம். இந்த ஒரு தேடல்ல எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளோட ஆய்வுக்குரிய ஆதாரம் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் சிந்தனையாளரான வள்ளலார் எழுதிய அருள் விளக்க மாலை அப்படிங்கிற தொகுப்புல இருக்கிற 13ஆவது பாடல். ஆமா, இந்த பாடலை நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா இது வழக்கமான ஒரு பக்தி பாடலை போலதான் தோணும். ஏதோ கடவுளை புகழ்ந்து பாடுற மாதிரி இருக்கும். சாதாரணமா படிக்கிறவங்களுக்கு அப்படிதான் புரியும். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நீங்க கவனிச்சீங்கன்னா, மனித உணர்வுகளோட எல்லைகளை தாண்டி பிரபஞ்ச ஆற்றலோடு மனிதன் எப்படி தன்னை இணைச்சுக்கிறான் அப்படிங்கிறதுக்கான மிக துல்லியமான ஒரு உயிரியல் மற்றும் உளவியல் சார்ந்த வரைபடம் எது அப்படிங்கிறது புரியும். வாவ், உயிரியல் மற்றும் உளவியல் சார்ந்த வரைபடம், அதாவது ஒரு மேப்பிங் சொல்றீங்க. கண்டிப்பா. மனித மூளைக்கும் அந்த பேரருளுக்கும் இடையிலான தொடர்பை இதைவிட சிறந்த ஒரு மேப்பிங் மூலமா விளக்கிடவே முடியாது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ இந்த பாடலோட முதல் வரியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட உளவியலோடு முரண்படுற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது. உன்ன தெவிட்டாதே தித்தித்தன் அப்படின்னு சொல்றாரு வள்ளலார். ஆமா, உன்ன தெவிட்டாத இனிமை. இது நாம சற்று நம்மளோட நடைமுறை வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம். இப்போ உங்களை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு இனிப்பை கற்பனை செய்துக்கோங்க. அது நெய் சொட்டும் லட்டுவாகவோ அல்லது வேற எந்த இனிப்பாகவோ இருக்கலாம். ஆமா, வாய் சாப்பிடும்போது மூளையில டோபமைன் உச்சத்தை தொடும். அது ஒரு அமிர்தமாட்டம் தோணும். எக்ஸாக்ட்லி. ஆனா தொடர்ந்து ஒரு 10 லட்டுகளை நீங்க சாப்பிட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா திகட்டிடும், எனக்கு வேண்டான்னு தோணிடும். கரெக்ட். மனிதனோட நரம்பியல் அமைப்பு உடனடியாக அந்த சுவைக்கு ஒரு தடுப்பை உருவாக்கிடுது. மூளை சலிப்பை ஏற்படுத்துது. போதுன்றா சாமி அப்படிங்கிற உணர்வு வந்துடுது. எந்த ஒரு உலகியல் இன்பத்திற்கும் இதுதான் ஒரு அடிப்படையான விதி. அப்போ முன்ன தெவிட்டாத, அதாவது எவ்வளவு அனுபவித்தாலும் சலிப்பையே தராத ஒரு சுவை எப்படி சாத்தியம்? இது பிராக்டிக்கலா பாசிபிள் தானா? இங்கதான் நம்ம உலகியல் பொருட்களுக்கும், அதாவது மேட்டர் அப்படின்னு சொல்ற பருப்பொருட்களுக்கும் பேரருள் எனப்படும் ஆற்றலுக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஓ, பௌதீக பொருட்களுக்கும் ஆற்றலுக்கும் உள்ள வித்தியாசமா? ஆமா, ஒரு பருப்பொருளை நீங்க நுகரும்போது அங்க ஒரு தேய்மானம் நிகழுது. உங்க நாவோட சுவை அரும்புகள் ஒரு கட்டத்துல மரத்து போயிடுது. மூளையோட ரிசெப்டார்ஸ் எல்லாமே சோர்வடைஞ்சிடுது. பிசிக்கல் லிமிட் வந்துருது. கரெக்ட். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இனிப்பு பண்டத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஆனா வள்ளலார் இங்கே குறிப்பிடும் பேரருள் அப்படிங்கிறது எல்லையற்றது, இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அதாவது அந்த இனிமைக்கு ஒரு அளவே கிடையாது. ஆமா, ஒரு எல்லையற்ற தனிமையை மனிதன் அனுபவிக்கும் போது நுகர நுகர அந்த பொருளின் அளவு குறையறது கிடையாது. மாறாக அதை உள்வாங்கிக் கொள்ளும் மனிதனோட கொள்ளளவு, அதாவது அவனோட பேண்ட்வித் விரிவடைந்து கொண்டே போகுது. ஆஹா, இது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை. அதாவது அந்த இனிமை அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கிறது இல்ல, மாறாக நாம் அதை நுகர நுகர அதை புரிந்து கொள்ளும் நமது திறன் விரிவடைறதுனால சுவை கூடிக்கொண்டே போகுது. அப்படிதானே? துல்லியமா சொன்னீங்க. உலகியல் இன்பம் அப்படிங்கிறது ஒரு குவளையில இருக்கிற நீரை போன்றது. குடிக்க குடிக்க தீர்ந்துடும். ஆனா பேரருளோட இன்பம் நீந்த நீந்த விரிவடையும் ஒரு பெருங்கடல் மாதிரி. வாவ், நீந்த நீந்த விரிவடையும் கடல். அதனாலதான் ஒவ்வொரு முறை அது ருசிக்கும் போதும் அது ஒரு புதிய பரிமாணத்தை திறக்குது. சலிப்பு அப்படிங்கிறது எல்லைக்கு உட்பட்ட பொருட்கள்ல தான் உருவாகும். எல்லையற்ற ஒண்ணுல மூளைக்கு சலிப்பை உருவாக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ இது நரம்பியல் வரம்புகளை தாண்டி ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. சரி, இப்போ இந்த எல்லையற்ற இனிமை எப்படி ஒரு மனிதனுக்குள் நுழையுது அப்படிங்கிற மெக்கானிசத்தை பற்றி அவர் அடுத்த வரியில சொல்றதுதான் நம்மளோட வழக்கமான ஆன்மீக புரிதல்களை முற்றிலுமா புரட்டி போடுது. ஆமா, உடம்போடு உயிர் உணர்வும் கலந்து கலந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கரெக்ட். உடம்போடீர் உணர்வும் கலந்து கலந்து உள்ளகத்தும் புறத்தும் தண்ணிய வண்ணம் பரவ அப்படின்னு சொல்றாரு.
இதை செவிமடுத்து கொண்டிருக்கும் நீங்க எப்போவாது தியானம் செய்ய முயற்சித்திருந்தா உங்களுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமா, தியானத்துல உட்கார்ந்த உடனே நமக்கு வர்ற முதல் பிரச்சனை உடம்பு தான். எக்ஸாக்ட்லி. தியானத்தில் அமர்ந்த அடுத்த வினாடியே முழங்கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், எங்கேயாவது அரிக்கும். அட பாவமே, இந்த உடல் பெரிய தொந்தரவாக இருக்கே அப்படின்னு தோணும். நிறைய ஆன்மீக மரபுகளும் உடலை ஒரு தடையா தான் பாக்குறாங்க. ஆமா. ஆனா வள்ளலார் உடம்போடு அப்படின்னு உடலிலிருந்தே இந்த அனுபவத்தை தொடங்குறார். இது ஒரு பெரிய முரண்பாடாக தோன்றலையா? உடலை நிராகரிக்காமல் எப்படி அந்த முச்சக்கட்ட உணர்வை அடைய முடியும்? அங்க ஒரு முரண்பாடும் இல்ல. இதுதான் உண்மையிலேயே ஆன்மீகத்தோட பரிணாம வளர்ச்சி. உடலை ஒரு மாயை என்றோ அல்லது ஒரு சிறைச்சாலை என்றோ கருதும் பழமையான சிந்தனைகளிலிருந்து வள்ளலார் முற்றிலும் விலகி நிற்கிறார். ஓ, அவர் உடலை ஒரு தடையா பார்க்கல. இல்ல, கண்டிப்பா இல்ல. அவரோட பார்வையில உடல் என்பது பேரருளை தாங்கி பிடிக்கும் ஒரு புனிதமான பாத்திரம். அதாவது ஒரு சூப்பர் கண்டக்டர் மாதிரி. அந்த வரியில உள்ள வரிசையை நீங்க கவனிங்க. உடம்பு, உயிர், உணர்வு. ஆமா, அருள் என்பது நேரடியாக போய் ஏதோ ஒரு வெற்றிடத்திலோ அல்லது சிந்தனையிலோ மட்டும் கலக்கல. அது ஒரு படிப்படியான பௌதீக மற்றும் உளவியல் செயல்முறை. முதல்ல பருப்பொருளான உடம்பு, பிறகு அந்த உடலை இயக்கும் உயிர், அதன் பின்னர் அந்த உயிரின் வெளிப்பாடான உணர்வு. இது ஒரு நவீன தொழில்நுட்ப உதாரணத்தின் மூலமா நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு பழைய கம்ப்யூட்டர்ல ஒரு மிக சக்தி வாய்ந்த புதிய ஆபரேட்டிங் சிஸ்டத்தை, அதாவது OS இன்ஸ்டால் செய்றீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல அந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரை அதற்கு தகுந்தாற் போல மாற்றி அமைக்கணும் அல்லவா? கண்டிப்பா. ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணலனா அந்த சிஸ்டம் கிராஷ் ஆயிடும். அதேதான். ஹார்ட்வேர் பலவீனமாக இருந்தால் புதிய சாஃப்ட்வேர் அதை செயலிழக்க செய்துவிடும். அதுபோலதான் பேரருள் என்ற எல்லையற்ற ஆற்றல் உள்ளே நுழையும் போது மனிதனோட உடல் அப்படிங்கிற ஹார்ட்வேர்ல தான் அது முதல்ல மாற்றத்தை ஏற்படுத்துது. உடலை நிராகரித்தால் அந்த ஆற்றலை தாங்கிக் கொள்ளும் கருவியே நமக்கு இல்லாமல் போயிடும். மிகச் சரியான ஒரு ஒப்பீடு இது. உடலை தயார்படுத்தாம உணர்வை மட்டும் விரிவடைய செய்வது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கறத வள்ளலார் அறிவார். அதனாலதான் அருள் முதல்ல உடம்பில் ஊடுருவுகிறது. அந்த ஊடுருவல் எப்படிப்பட்டது அப்படிங்கறத அவர் உள்ளகத்தும் புறத்தும் தண்ணிய வண்ணம் பரவ அப்படின்னு விளக்குகிறார். தண்ணிய வண்ணம் அப்படின்னா எல்லையற்ற ஒரு குளிர்ச்சி. இந்த குளிர்ச்சி அப்படிங்கிறது வெறுமனே டெம்பரேச்சரை, அதாவது தட்பவெப்ப நிலையை குறிக்கல இல்லையா? இது எதை குறிக்குது? கண்டிப்பா அது பிசிக்கல் டெம்பரேச்சர் கிடையாது. இப்போ நம்முடைய அன்றாட வாழ்வில நாம சந்திக்கும் மன அழுத்தம், கோபம், பயம், தியானத்துல கவனம் சிதறுதல் என எல்லாமே மூளைக்குள் ஒருவித உஷ்ணத்தை, ஒரு கொதிநிலையை, ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்துது. அந்த பதற்றத்தை தணிக்கும் ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் போல செயல்படுகிறதா இந்த அருள்? முற்றிலும் அப்படிகார். உலகியல் வாழ்வோட போராட்டங்கள், நான் எப்படியாவது பிழைக்க வேண்டும் அப்படிங்கிற சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், இது எல்லாமே மனிதனுக்குள் ஒரு உயிரியல் மற்றும் உளவியல் நெருப்பை எரித்து கொண்டே இருக்கின்றன. ஒருவிதமான ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ். ஆமா, இந்த முடிவற்ற ஓட்டத்தில் மனிதனின் ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஓவர் ஹீட் ஆயிடுது. அந்த பேரருள் உடலிலும் உயிரிலும் உணர்விலும் ஊடுருவும் போது உள்ளேயும் சரி வெளியேயும் சரி எந்த வேறுபாடும் இன்றி ஒரு முழுமையான சமநிலைய, ஒரு ஆழமான அமைதியை உருவாக்குது. அந்த அமைதிதான் அந்த தண்ணிய வண்ணம். எக்ஸாக்ட்லி. வெப்பம் தணிந்த ஒரு இயந்திரம் எவ்வளவு சீராக இயங்குமோ அப்படி மனித உடல் பேரருளின் அதிர்வுகளுக்கேற்ப தன்னை சீரமைத்துக் கொள்கிறது. ஓ, இது வெறும் தத்துவார்த்தமான ஒரு சிந்தனை மட்டும் கிடையாது, செல்களுக்குள் நடக்கும் ஒரு ஆழமான பௌதீக உருமாற்றமும் கூட. சரி, இப்போ உடல் குளிர்ந்துருச்சு, அருள் உள்ளே முழுமையாக ஊடுருவிடுச்சு, ஒரு பாத்திரம் நிரம்பினால் அடுத்தென்ன நடக்கும்? அது வழியும் இல்லையா? கண்டிப்பா வழியும். இதையேதான் அவரும் அடுத்த வரியில சொல்றாரு. பொங்கி நிறைந்து ஆங்கே ததும்பி என்றன்மயமே ஆக்கி அப்படின்னு குறிப்பிடுகிறார். அருள் நிரம்பி ததும்புவது எனக்கு புரியுது. ஆனால் அதன் பிறகு வர்ற அந்த என்றன்மயமெல்லாம் தன்மயமே ஆக்கி அப்படிங்கிற வார்த்தைகள் தான் நம்மை ரொம்பவே சிந்திக்க வைக்குது. ஆமா, அந்த வரியில தான் ஒரு மனிதனோட மிகப்பெரிய மனப்போராட்டம் முடிவுக்கு வருது. என்றன்மயம் அப்படின்னா என்ன? நம்மளோட ஈகோ. ஆமா, ஈகோ எனப்படும் அகந்தை. இது என்னுடையது, நான் சாதித்தேன், என் அடையாளம் அப்படின்னு மனிதன் தனக்கென சுற்றிலும் கட்டி எழுப்பியிருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வேலிதான் அது. ஒரு குறுகிய வட்டம். அந்த அருள் முழுமையாக உள்ளே பொங்கி ததும்பும்போது அந்த வேலி உடைக்கப்படுகிறது. மனிதனின் சுயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அது இறைத்தன்மையாகவே, அதாவது தன்மயம் ஆக உருமாற்றம் அடைகிறது.
இத கேட்கும்போது ஒரு புறம் ஆச்சரியமாக இருந்தாலும் இன்னொரு புறம் ஒரு சாதாரண மனிதனாக இது சற்று பயமாகவே இருக்கு. ஒருவரோட தனிப்பட்ட அடையாளம், அவரோட நினைவுகள், ஆளுமை, அதாவது அந்த நான் என்ற உணர்வு முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது அப்படின்னா அது ஒரு உளவியல் ரீதியான மரணத்துக்கு சமம் இல்லையா? ஒரு தனி மனிதன் தன் அடையாளத்தை இழப்பதை நாம ஏன் ஒரு ஆன்மீக உச்சமா கொண்டாட வேண்டும்? நீங்க கேக்குறது ஒரு நியாயமான கேள்வி. அகந்தையோட பார்வையில இது அழிவு போலவும் ஒரு மரணம் போலவும் தான் தோணும். ஏனென்றால் அகந்தைக்கு தன் இருப்பு மட்டுமே ரொம்ப முக்கியம். ஆனா இத சற்று ஒரு பரந்த பார்வையில நீங்க பாருங்க. சரி. இப்போ உங்க வீட்டு கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு லோக்கல் நெட்வொர்க்க நீங்க உலகளாவிய இணையத்தோடு, அதாவது குளோபல் இன்டர்நெட்டோட இணைக்கிறீர்கள் என்று வச்சுக்குவோம். ஓகே, கனெக்ட் பண்றோம். அந்த இணைப்பு நிகழும்போது லோக்கல் நெட்வொர்க்கோட தனிப்பட்ட குறுகிய எல்லைகள் எல்லாம் தகர்க்கப்படுகின்றன. அதற்காக அந்த சிஸ்டம் அழிந்து விட்டதாக அர்த்தமா? இல்ல, அது பெரிய நெட்வொர்க்கோட ஒரு பார்ட் ஆயிடுது. எக்ஸாக்ட்லி. அது ஒரு மிகப்பெரிய டேட்டாபேஸின் அங்கமாக பிரம்மாண்டமா விரிவடைகிறது. நான் அப்படிங்கிற வரம்பு உடைந்தால்தான் பிரபஞ்சம் என்ற முழுமைய அனுபவிக்க முடியும். சுயம் அழிவது என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய பிரம்மாண்டத்தோட தொடக்கம். ஆஹா, இந்த நெட்வொர்க் உதாரணம் மிக தெளிவா புரிய வைக்குது. சிறிய எல்லைகள் அழியும்போது ஏற்படுற பயம் உண்மையில் அந்த சிறிய எல்லைக்குள் அடைப்பட்டிருந்த குறு மனதோட பயம்தானே தவிர அது ஆன்மாவின் பயம் அல்ல. கண்டிப்பா. சரி, இப்போ அந்த பழைய நான் அப்படிங்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டது. இறைவனின் அல்லது பிரபஞ்சத்தின் தன்மயம் அப்படிங்கிற ஒரு புது சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ எனக்குள் ஒரு கேள்வி எழுகிறது. இந்த எல்லையை தாண்டிய ஒருவருக்கு எண்ணங்களோ ஆசைகளோ இருக்குமா? அடுத்த வரிகளில் அவர் எழுதுகிறார், எண்ணிய என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி வழங்கி இலங்குகின்ற பேரருளாம் இன்னமுதத் திரளே அப்படின்னு. ஈகோ அழிந்துவிட்ட பிறகு அவர் எதை எண்ணுவார்? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஈகோ அழிந்துவிட்டால் மனம் சூன்யமாகிவிடும். அங்க எந்த சிந்தனையும் இருக்காது அப்படின்னு தான் நாம பொதுவாக நம்புகிறோம். ஆனா வள்ளலார் அப்படி சொல்லவில்லை. அவர் எண்ணிய என் எண்ணமெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அதாவது அங்கு எண்ணங்கள் இருக்கின்றன, ஆனா அந்த எண்ணங்கள் எங்கிருந்து உற்பத்தியாகின்றன அப்படிங்கறது தான் இங்க ரொம்ப முக்கியம். குறுகிய அகந்தையிலிருந்து உருவாகும் எண்ணங்கள் எனக்கு பணம் வேண்டும், எனக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு பற்றாக்குறைய நிரப்ப துடிக்கும். ஆமா, நான் எனது அப்படிங்கிற சுயநலமான எண்ணங்கள். ஆனா தன்மயம் அடைந்த ஒருவருக்கு தோன்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்தோட எண்ணங்களாகவே இருக்கும். அவை உலக உயிர்களின் நலனுக்கான ஒரு பிரம்மாண்டமான நன்மையின் வெளிப்பாடாக இருக்கும். அந்த எண்ணங்கள் ஈடேறுவதற்காக அந்த பேரருள் ஒரு ஒளியை வழங்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. புரிங்க, இதை சற்று விரிவாக பார்ப்போம். இதை கேட்கும்போது பலருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரலாம். அப்படி என்றால் இந்த அருள் அப்படிங்கிறது ஒரு காஸ்மிக் ஏடிஎம் இயந்திரம் போல செயல்படுகிறதா? காஸ்மிக் ஏடிஎம்மா? ஆமா, நான் நினைப்பது எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு மாய விளக்கு பூதம் போல செயல்படுகிறதா? நான் நாளைக்கு பெரிய பதவியில உட்கார வேண்டும் அப்படின்னு நினைத்தால் அருள் எனக்கு ஒளியை வழங்கி அதை நிறைவேற்றுமா? நிச்சயமாக இல்லை. இது நாம புரிந்து கொள்ள வேண்டிய மிக நுட்பமான இடம். அருள் என்பது நீங்க கேட்கும் குறுகிய ஆசைகளுக்கு முத்திரை குத்தி தரும் ஒரு அலுவலகம் அல்ல. அவர் அந்த அருளை ஒளி என்றும் இன்னமுத திரள் என்றும் கூறுகிறார். ஒளி, அதாவது லைட். ஆமா, இருட்டில் தடுமாறிக் கொண்டிருக்கும் ஒருவனுக்கு ஒரு டார்ச் லைட் கிடைத்தால் என்ன நடக்கும்? அவன் பாதையிலுள்ள மேடு பள்ளங்கள் தெளிவாக தெரியும். அதுபோல பேரருளின் ஒளி நம்முள் நுழையும் போது எது உண்மையான தேவை, எது வீணான ஆசை அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கிறது. ஓ, அப்போ அது நம்ம ஆசைகளை பிளைண்டா நிறைவேற்றாது. கண்டிப்பா. அருள் உங்கள் எண்ணங்களை அப்படியே கண்மூடித்தனமாக நிறைவேற்றாது. மாறாக உங்கள் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி உங்களை சரியான இலக்கை நோக்கிச் செல்லும் ஒளியாக அது செயல்படுகிறது. இதை இப்போதிருக்கும் நம்மோடு பொருத்தி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய திறப்பு எனக்கு கிடைக்குது. நம்மளோட வாழ்க்கையில பல நேரங்கள்ல எந்த முடிவை எடுப்பது, இது சரியா தவறா அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். ஆமா, தினமும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் மூளையை கசக்கி கொண்டிருப்போம். ஆனா உள்நோக்கம் தூய்மையாகி தன்மயம் ஆகிவிட்ட ஒருவருக்கு இப்படியான எந்த குழப்பமும் இருக்காது. அவர் இயல்பாக சிந்திக்கும் ஒவ்வொன்றும் சரியான இலக்கில தான் போய் சேரும். ஏன்னா அந்த பேரருளின் ஒளியே அவரது எண்ணங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கு இல்லையா? மிக சரி. அங்கு எண்ணத்திற்கும் செயலுக்கும் இடையே எந்த ஒரு உராய்வும் ஃப்ரிக்ஷனும் இல்ல. அவர் நினைப்பது நடக்குது அப்படின்னா
அவர் நினைப்பது எல்லாமே இறைவனின் பெருந்திட்டம் சார்ந்ததாகவே இருக்கும். பிரபஞ்சத்தோட அலைன் ஆயிடுறாங்க. ஒரு மனிதன் அடைந்து விட்டான். அவனது உடம்பில் அருள் கலக்கிறது, ஈகோ அழிகிறது, அவன் எண்ணங்களெல்லாம் ஒளியாகி தெளிவாகின்றன. எல்லையற்ற இறைவனோட அவன் ஒன்றாக விட்டான். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அனுபவத்திற்கு பிறகு ஒருவருக்கு தன் வல்லமை குறித்து எவ்வளவு பெரிய மிடுக்கு வர வேண்டும். நானும் கடவுளும் ஒன்று அப்படிங்கிற ஒரு கர்வம் இயல்பாகவே எட்டி பார்க்கும் அல்லவா? ஆனா இந்த பாடலோட இறுதி வரியை பார்க்கும்போது அது வழக்கமான மனித புரிதல்களை அப்படியே அடித்து நொறுக்குது. அதுதான் ஞானத்தின் உச்சமே. முழுமையடைந்த ஒரு மனம் எப்படி செயல்படும் என்பதற்கான ஒரு இலக்கணம் அந்த இறுதி வரிதான். பொன்னியமே என் பெரிய பொருளே என் அரசே, புன்மொழி என்று இகழாதே புனைந்து மகிழ்ந்தருளே அப்படின்னு முடிக்கிறார். இறைவனை என்னரசே என் பெரிய பொருளே அப்படின்னு மிக உயர்ந்த சிம்மாசனத்துல அமர்த்திவிட்டு தான் எழுதிய இந்த அற்புதமான வரிகளை வெறும் புன்மொழி, அதாவது அற்பமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அந்த அடக்கத்தை பாருங்க. என் அற்ப வார்த்தைகளை இகழாமல் ஏற்று எனக்கு அருள் செய் அப்படின்னு எப்படி இவ்வளவு பணிவாக ஒருவரால் கேட்க முடியுது? இதை கேட்கும்போது ஒருவேளை அவர் சும்மா ஒரு வெளிவேஷத்திற்காக அல்லது ஒரு சம்பிரதாயத்திற்காக இப்படி அடக்கமா நடந்து கொள்கிறாரா அப்படின்னு தோணும் அளவிற்கு கீழே இறங்கி பேசுறாரு. இது எந்த விதமான சம்பிரதாயமான அடக்கமும் இல்ல. இது தர்க்க ரீதியான ஒரு உண்மை. அதாவது எபிஸ்டமோலாஜிக்கல் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தர்க்க ரீதியான உண்மைன்னா இது எப்படி சாத்தியம் என்றால், அந்த எல்லையற்ற பிரம்மாண்டத்தை, அந்த பேரருளை நேரடியாக தரிசித்த ஒருவனுக்கு மட்டுமே இது சாத்தியம். மொழி என்பது என்ன? மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அது சுருக்கப்பட்ட ஒரு டேட்டா, கம்ப்ரஸ்டு டேட்டா. ஆமா, சில ஒளிகளோட தொகுப்பு. ஒரு எல்லையற்ற அனுபவத்தை, அந்த பிரம்மாண்டமான இன்பத்தை மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த சிறிய சொற்களுக்குள் அடைக்க முற்படுவது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பதை ஒரு உண்மையான ஞானி மிக தெளிவாக உணர்ந்திருப்பார். அதாவது அந்த எல்லையற்ற அனுபவத்திற்கு முன்னால் மனித மொழியில் வரம்புகள், அதோட லிமிட்டேஷன்ஸ் வெளிப்பட்டு விடுகின்றன. அந்த பிரம்மாண்டத்தோடு ஒப்பிடும்போது உலகின் தலைசிறந்த கவிதை கூட ஒரு புன்மொழிதான் அப்படின்னு சொல்றீங்க. துல்லியமாக. இது நான் எவ்வளவு அடக்கமானவன் தெரியுமா அப்படின்னு காட்டிக்கொள்ளும் நாடகம் அல்ல. இது உண்மையை உணர்ந்ததனால் ஏற்படும் ஒரு இயல்பான விளைவு. அகந்தை இருக்கும் வரைதான் மனிதனுக்கு தன் வார்த்தைகள் மீதும் தன் அறிவின் மீதும் ஒரு பெருமை இருக்கும். ஈகோ இருந்தாதானே நான் அப்படிங்கிறதே வரும். ஆமா, தன்மயமாய் விட்ட பிறகு அங்கு பெருமைப்பட நான் என்ற ஒன்றே இல்லையே. ஒரு மரம் பழங்களால் முழுமையாக நிறைந்து விட்டால் அதோட கிளைகள் தானாகவே பூமியை நோக்கி தாழ்ந்து வளையும் அல்லவா? ஆமா, ரொம்ப அழகான உதாரணம். அதுபோல உண்மையான பிரபஞ்ச அறிவை ஒருவன் பெறும்போது அடக்கம் என்பது ஒரு தார்மீக கடமையாக அல்லாமல் ஒரு பௌதிக மெக்கானிசமாகவே அங்கு நிகழ்ந்து விடுகிறது. அவனது பணிவு என்பது பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்திற்கு அவன் செலுத்தும் இயல்பான ஒரு மரியாதை. எவ்வளவு ஆழமான சிந்தனை! இந்த ஒரு பாடலுக்குள் இத்தனை அடுக்குகளா அப்படின்னு வியக்காம இருக்கவே முடியல. இந்த உரையாடலின் இறுதிக் கட்டத்திற்கு நாம வந்துவிட்டோம். ஒரு சிறிய பாடலுக்குள் மனித உளவியல், உயிரியல் மற்றும் பிரபஞ்ச தத்துவம் ஆகிய அனைத்தும் எவ்வளவு நேர்த்தியாக பின்னப்பட்டுள்ளன என்பதை நாம இன்று விரிவாக பார்த்தோம். உண்மைதான். எல்லையற்ற ஒன்றை நுகரும்போது மூளையில் சலிப்பு ஏற்படாமல் தித்திப்பு கூடிக்கொண்டே போகிறது என்பதில் தொடங்கி, அந்த அருள் ஏதோ ஒரு மாய வெளியிலன்றி நமது பௌதிக உடலையே கருவியாக கொண்டு ஊடுருவி நமது உயிரியல் பதற்றங்களை குளிர்விக்கிறது என்பதை உணர்ந்தோம். அதோட தொடர்ச்சியாக அகந்தை எப்படி உருமாறுது என்பதையும் பார்த்தோம். ஆமா, அதன் தொடர்ச்சியாக நான் என்ற குறுகிய சுயம் அழிக்கப்பட்டு அது எப்படி பிரபஞ்ச விரிவாக, அதாவது தன்மயமாக மாறுகிறது என்பதையும், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனிதனின் எண்ணங்கள் எப்படி பேரருளின் ஒளியால் வழிநடத்தப்படுகின்றன என்பதையும் ஆழமாக பேசினோம். இறுதியில் இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்ட பிறகும் மனித மொழி என்பது எல்லையற்ற ஆற்றலுக்கு முன் எவ்வளவு அற்பமானது என்பதை உணர்ந்து வெளிப்படும் அந்த உண்மையான அடக்கத்தின் தன்மையை பற்றியும் நாம பார்த்தோம். ஆமா, மனிதனுக்கும் பேரருளுக்குமான இந்த தொடர்பை புரிந்து கொள்ள வள்ளலார் அருளிய இந்த பாடல் ஒரு மிகச்சிறந்த கைடு அப்படிங்கறத இந்த தேடல் உறுதிப்படுத்தியிருக்கிறது. உறுதியாக. இப்போ இந்த ஆழமான பயணத்தில் இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். நமது சுயம் அல்லது ஈகோ என்பது அழிக்கப்பட்டு அது இறைத்தன்மையாகவே, அதாவது தன்மையாகவே மாறுகிறது என்று பார்த்தோம் அல்லவா? இதை சற்று சிந்தித்து பாருங்கள்.
உண்மையான ஆன்மீக உச்சம் என்பது பலரும் நினைப்பது போல நம்மை நாம் முற்றிலுமாக அழித்துக் கொள்வதா? அல்லது உண்மையில் நாம் யாராக இருக்க வேண்டும், நமது உண்மையான சுபாவம் என்ன என்ற நமது ஆதி மூலத்தை கண்டடைவதா? ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். நீங்கள் இவ்வளவு கவனமாக கட்டிக்காக்கும் உங்கள் சுயம் என்பது உங்களைச் சேர்ந்ததா? அல்லது அது அந்த பேரருளின் எல்லையற்ற வலைப்பின்னல் சேர்ந்ததா? நீங்களும் அந்த திகட்டாத இனிப்பின் ஒரு துளிதானா? இதைப் பற்றி உங்களுடைய ஓய்வு நேரத்தில் சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள். இந்த ஆழமான தேடலில் எங்களுடன் இணைந்து உங்கள் நேரத்தை செலவிட்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தேடலோடு உங்களை சந்திக்கிறோம்.